எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் விடிஎஸ் சென்டரில் நூரெலியா விடிஎஸ் சென்டரில் நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் செஞ்சுருக்கோம். அந்த ப்ராக்டிக்கலில் முதல்ல எப்படி இந்த வயர் எந்த மாதிரி ஷேப்பில் எவ்வளோ நீட்டாக அந்த என்னென்ன சைஸில் எப்படி இந்த வயர் கிளிப்ஸ் போடணும், என்னென்ன ஷேப்ஸில் அடிக்கணும், இது டி ஜாயிண்ட் இந்த மாதிரி அடிக்கலாம், இப்போ பெண்ட் மாதிரி அடிக்கலாம், இதுவும் அதே மாதிரி ஜங்ஷன் மாதிரி ஒரு ஷேப்பில் எப்படி நீட்டாக செஞ்சுருக்கோம். இந்த அடிப்படை இப்போ எப்படி வயர் போகணும் அப்படின்ற அடிப்படையை வச்சு தான் நம்ம ஒரு இடத்துக்கு போய்ட்டு வயரிங் செய்ய போகிறோம். அப்படின்னாலுமே இதை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம வயரிங் ஒரு நீட்டாக செய்யறதுக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய அளவில் இது காணப்படும். இதை வச்சு தான் இப்போ நம்ம மாணவர்கள் வந்து நிறைய ப்ராக்டிக்கல் செஞ்சுருக்காங்க. இதை வச்சு ஒரு பல்ப் ஒன்று எப்படி வேலை செய்ய வைக்கலாம், இந்த மாதிரி நீட்டாக ஒரு வயரிங் செஞ்சு இந்த கிளிப்புகளை பயன்படுத்தி இந்த வயர்களை பயன்படுத்தி எப்படி நீட்டாக ஒரு பல்பை வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்றத எமது மாணவர்கள் வந்து நல்ல முறையில் அழகான முறையில் நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம். அந்த வகையில் இந்த எமது மாணவர்களால் அப்படின்னா நான் உட்பட எமது மாணவர்களால் செய்யப்பட்ட ஒரு சின்ன சர்க்கியூட் சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம். இதில் நம்ம என்ன மாதிரி இந்த வயரை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வயர் கிளிப்ஸ் பயன்படுத்தி என்ன அழகாக இந்த டி ஜங்ஷன்ஸ் வந்து இந்த சன் பாக்ஸுக்கு போயிட்டு 1 கேன் சுவிட்சுக்கு போயிட்டு அந்த 1 கேன் சுவிட்சில் இருந்து கணக்காக இந்த எஸ்டி ஆங்கிள் ஹோல்டர் வர வரைக்கும் எவ்வளோ அழகாக நீட்டாக இந்த வேலையை செஞ்சுருக்கோம் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நீட்டாக வேலை செஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. இப்படியே காலப்போக்கில் நாங்கள் நல்லபடியாக படித்து ப்ராக்டிக்கல் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த வகையில் நமக்கு மாணவர்களால் செய்யப்பட்ட இந்த சர்க்கியூட்டை இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து எப்படி வேலை செய்யுது எப்படி இயங்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் வேறு சிஸ்டம் இது இப்படியே வந்து 1 கேன் சுவிட்சுக்கு போயிட்டு இங்கே பவர் சிஸ்டம் தான் பார்க்குறோம். பல்ப் நல்லா வேலை செய்யுது.